Welcome back to my channel. In the video நம்ம பாத்தீங்கன்னா all serials ஓட week 22ல நடந்த சேஞ்சஸ் டிஆர் ரேட்டிங் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்றோம். ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் சீரியலை பத்தின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் கண்டினியூஸா நீங்க வாட்ச் பண்ண நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது சன் டிவில லோ பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மீனா செவ்வந்தி இவங்க 2 பேரும் தான் லோ இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண புன்னகை பூவே அவங்க வந்து 3.28 எடுத்து ஒரு குட் ரேட்டிங்ல இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து ராமாயணம் ஒரு டப்பிங்ல இவ்வளோ ரேட்டிங் எடுக்கிறது ரியலாக வந்து குட் நியூஸ் தான். 4.78 அதாவது 4.78 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இனியா இந்த தடவை இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த டைம் ஸ்லாட்ல ஒரு குட் ரேட்டிங்காக போயிட்டு இருக்கு இனியா. ஸோ அதுக்கு ஆஃப்டர் நான் டைம் டைம்ல சண்டே ரிலீஸ் பண்ற சீரியல் தான் அனாமிகா. ஸோ பிஃபோர் வீக்கோட இந்த தடவை ஒரு குட் ரேட்டிங் எடுத்திருக்காங்க 3.94. அப்கமிங் ஜூன் வந்து 4 something ரீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் மல்லி ரிலீஸ் பண்ணதுலேருந்து 5 something இருந்தவங்க சடன்லி 6.86 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 6.86 சடன்லி ரிலீஸ் பண்ணி சூப்பர் ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வல் தான். இதில் டாப் 5 சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிங்கப்பெண்ணே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, கயல் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, எதிர்நீச்சல் 3வது பிளேஸில், 4வது பிளேஸில் வானத்தை போல, 5வது பிளேஸில் வந்து மல்லி இருக்காங்க. ஸோ மல்லி இந்த தடவை இன்க்ரீஸ்னால 5வது பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ எதிர்நீச்சல் கம்மிங் வீக்கோட எண்ட் ஆக போகுது. ஸோ அந்த பிளேஸை யார் ரீச் பண்ண போகிறா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் வெரி லோவா மோதலும் காதலும் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் சேனல் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து முத்தழகு. ஸோ ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திருப்பி நான் டைம் டைம்ல ஃபர்ஸ்ட் பிளேஸை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி 3 somethingல இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ போன தடவோட இந்த தடவை வந்து டிக்ரீஸ் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த தடவை ரேட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி இவங்க 2 பேரும் 7 somethingல இருக்காங்க. இந்த தடவை சிறகடிக்க ஆசை வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ரீச் பண்ணி 8.70 ரீச் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக சிறகடிக்க ஆசை 8.70 அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் 5 விஜய் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்ல வந்து சிறகடிக்க ஆசை, செகண்ட் பிளேஸ்ல பாக்கியலட்சுமி, தேர்ட் பிளேஸ்ல பாண்டியன் ஸ்டோர், 4th பிளேஸ்ல ஆஹா கல்யாணம், ஸோ 5th பிளேஸில் வந்து சின்ன மருமகள். ஸோ இவங்க தான் டாப் 5 ஆஃப் விஜய் டிவியில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழில் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நியூ டப்பிங் சீரியல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபாஸ்ட்லேருந்து அப்படின்னு பார்க்கும்போது நானே வருவேன் 0.96 ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக நானே வருவேன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியலுக்கு நிறையா பேர் தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. பட் அப்கமிங்கில் சேஞ்சஸ் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரைம் டைமாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க லக்ஷ்மி கல்யாணம் 1.40 ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது எண்டிங்கான நல்ல தமிழ் ரேட்டிங் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இதில் டாப் 5 சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து கார்த்திகை தீபம், செகண்ட் பிளேஸில் அண்ணா, தேர்ட் பிளேஸில் சந்தியா ராகம், 4th பிளேஸில் வேரா, 5th பிளேஸில் நிதின் வந்தார். ஸோ இதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். மீனாட்சி பொண்ணுங்க வெரி லோவாக 1 something தான் இருக்காங்க. ஸோ இது ரியலாக அவங்களோட ஃபேன்ஸ்க்கு சேட் நியூஸ் தான். ஆல்ரெடி டாப் 15 வந்து சீரியல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு டாப் 20 சீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே, செகண்ட் பிளேஸில் வந்து கயல், தேர்ட் பிளேஸில் சிறகடிக்க ஆசை, 4th பிளேஸில் எதிர்நீச்சல், 5th பிளேஸில் வானத்தை போல, 6th பிளேஸில் பாக்கியலட்சுமி, 7th பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர், 8th பிளேஸில் மல்லி, 9th பிளேஸில் சுந்தரி, 10th பிளேஸில் வந்து ஆஹா கல்யாணம், 11வது இடத்துல சின்ன மருமகள், 12வது இடத்துல மகாநதி, 13வது இடத்துல கார்த்திகை தீபம், 14வது இடத்துல இனியா, 15வது இடத்துல ராமாயணம், 16வது இடத்துல அண்ணா, 17வது இடத்துல இலக்கியா, 18வது இலக்கியம், 18வது இடத்துல சந்தியா ராகம், 19வது இடத்துல அனாமிகா, 20வது இடத்துல லக்ஷ்மி. இதுதான் டாப் 20 ஆஃப் தமிழ்நாடு சீரியல்ஸ். ஸோ இந்த தடவை டாப் இன்க்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிறகடிக்க ஆசை தேர்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. அப்கமிங் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டுடேவோட கலைஞர் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க கண் எதிரே தோன்றினால் 600 எபிசோட ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது கூட சேமா வந்தா பொன்னி சோகம் ராணி என் பண்ணிட்டாங்க. இந்த சீரியல் 600 எபிசோட ரீச் பண்ணியிருக்குது. ரியலாக ஒரு வேற லெவல் குட் நியூஸ் தான். அப்கமிங் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி தனித்தனி சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.